माताजी। प्रणाम प्रणाम। श्रीमद्भागवत प्रणाम कीर्तने माताजी। सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तु मे मथेक बंधो मत संगिन मत गुरो मन महादन मन निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु ददा इन अधिनोचताकरा अनामुंच कदाचिन माम प्रेमना हृत कंठयोस्पुरा। மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. பூதைர் மகத்பீர் ஏமாம் புரோ விபோர் நிர்மாய சேதேய தமூஷ புருஷ புங்கே குணான் சோடச சோடசாத்மக சோ அலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்ஷி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தனது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. முக்கம் கரோதி வாச்சனம் புங்கம் லங்கயத்தேகிரும் எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 38வது அத்தியாயம். கேள்வி பதில்கள் பார்த்துட்டு 39வது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். 38வது அத்தியாயம். முதல் கேள்வி, அக்ரூரர் விருந்தாவனம் வருதல். முதல் கேள்வி, கம்சன் அக்ரூரரை விருந்தாவனம் செல்ல வேண்டும் என்று எப்பொழுது கட்டளையிட்டான்? நான் யார் பேரை கூப்பிடுறேனோ அவங்க சொல்லுங்க, ஏன்னா அவங்க முதல்ல கை உயர்த்தினாங்க. சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பால்குண மாதம் பங்குனி சுக்லபட்ச ஏகாதேசி அன்று இரவு அரசன் கம்சன் அக்ரூரிடம் அவர் விருந்தாவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். இந்த பால்குண மாசம் எப்ப வருதுன்னு தெரியுமா? பங்குனி மாசம் மாதாஜி. பங்குனி நம்ம கௌர பூர்ணிமா. கௌர் பூர்ணிமா நேரத்துல. நன்றி. அடுத்து 2வது கேள்வி, அக்ரூரர் தனக்கு பகவானின் தரிசனம் கிடைப்பதற்கரியது என்று ஏன் எண்ணினார்? பத்மா காரைக்குடி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புலநுகர்ச்சியில் ஆழ்ந்திருக்கும் லோகாயுத நான் இருக்கின்ற காரணத்தினால் உத்தம ஸ்லோகரான பகவானை தரிசிக்கும் பாக்கியம் நான் பெற்றது சூத்திர குலத்தில் பிறந்த ஒருவன் வேத மந்திரங்களை ஓதுவதற்கு அனுமதிக்கப்படுவது போல் எனக்கு மிகவும் அரியதாகும் என்று நான் கருதுகிறேன் சொன்னேன். நன்றி. சரியாதான் சொன்னீங்க. அக்ரூரர் நினைக்கிறார் தனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறார். அதனால்தான் பகவானுடைய தரிசனம் தகுதியற்றவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் தன்னை தகுதி அற்றவனாக கருதுகிறார். ஆனா அவர் பக்தர். 3வது கேள்வி, பொருள் கூறுக. கால நத்தியா கவச்சித் தரதி கஷ்டன. சொல்லட்டா மாதாஜி? சொல்லுங்க. போதும் இது போன்ற நினைவுகள் சாதாரண இழிந்த ஆத்மாவான என்னை போன்றவனுக்கே குற்றமற்ற பகவான் தரிசனத்திற்காக பாக்கியம் கிட்டும் என்றால், காலம் என்னும் நதியில் இழுத்துச் செல்லப்படும் பந்தப்பட்ட ஆத்மாக்களில் யாரோ ஒருவன் சில சமயம் கரையினை அடையலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கால நத்தியா அப்படின்னா யாரோ ஒருத்தர் கூட அந்த காலம்ன்றது இந்த காலம் என்கின்ற நதி நிறைய பேர் இழுத்தின் போது அதுல ஒரு சிலர் கரை ஏறலாம் அப்படின்னு சொல்றாரு.
4வது Thank you. கேள்வி, அக்ரூரர் எந்த பக்தி முறையை கடைபிடித்து முழுமையை அடைந்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. யோகிகள் தியானிப்பதும் கடம்புத்த பகவானின் தாமரத்தில் இருக்கிறான் என்று வந்தனங்களை அர்ப்பணிக்கப் போவதனால் என்று எனது அனைத்து பாவங்களின் பலன்கள் நீங்க பெற்றன, எனது பிறப்பு பயனுடையதாயிற்று அப்படின்னு அக்ரூர் சொல்றாருங்க. இல்ல இல்ல இல்ல, நான் கேட்ட கேள்வியை நீங்க புரிஞ்சீங்களா? அதுல பதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் பாடத்துல நடத்தினேன். அக்ரூரர் எந்த பக்தி முறையை கடைபிடித்து முழுமையை அடைந்தார்? வேற யாருன்னா சொல்றீங்களா? தாசிய பக்தி மாதாஜி, தாசிய இல்ல பக்தி. இல்ல இல்ல, தாசிய பக்தி இல்ல. தாசிய பக்திக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து அனுமான். அஷ்டாங்க யோக வழிமுறை மாதாஜி. அஷ்டாங்க யோக வழிமுறை. பாடம் நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம். நான் பாடத்துல சொன்ன இந்த பதில. நவவித பக்தி எல்லாருக்கும் தெரியுமா? நவவித பக்தி யாராவது சொல்றீங்களா? நவவித பக்தி அர்ச்சனம், வந்தனம், சிரவணம் கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுல ஒருத்தர் ஒரு ஒண்ணுத்துல இருக்கிறாங்களா? வந்தனம். ஹரே கிருஷ்ணா. அக்ரூர் வந்தனம் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்க வந்தனம்னு. பிரார்த்தனைகளை செய்தார். வந்தனத்துக்குரியவர் தான் அக்ரூரர். முழு சரணாகதிக்கு யாரு? முழு சரணாகதி பலி மகாராஜ். நீங்களே பதில் சொல்லாதீங்க மாதாஜி. ரிப்புஹரா மாலினி மாதாஜி, நீங்களே பதில் சொல்லாதீங்க. வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க. சரஸ்வதி மாதாஜி. அனுமான் முழு சரணாகதி. ஹனுமான் முழு சரணாகதிக்கு இல்ல. மீன்ஸ் அவர் சரணாகதி, எல்லாருமே முழு சரணாகதி எடுத்தவங்க தான். ஹனுமான் வந்து தாசிய பக்திக்கு தான் பிரதிநிதி. தாசிய பக்தி. முழு சரணாகதி வந்து பலி மகாராஜர். பலி மகாராஜர். கேட்டல் மூலம் முழுமையை பெற்றவர் யார்? கேட்டல் மூலம். கேட்டல் என்பது சிரவணம். பரீட்சித் மகாராஜர். கீர்த்தனம் சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி. அர்ச்சனம் அக்ரூரர். அக்ரூரர் வந்தனம். அர்ச்சனம் யாரு? பிருது மகாராஜ். பிருத்து மகாராஜர். பிருத்து மகாராஜர். அப்புறம் பாத சேவனம் லட்சுமி மாதாஜி. லட்சுமி தேவி. எப்பொழுதும் பாதங்களை பிடிச்சு வச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால ஸ்மரணம் யாரு? ஸ்மரணம் பிரகலாத் மகாராஜ். பிரகலாத் மகாராஜர். ஓகே. ஸ்மரணம், வந்தனம், தாசியம். சாக்கியம் யாரு? அர்ஜுனன். அர்ஜுனர். சக்கியம் வந்து அர்ஜுனர். ஓகே, நன்றி. எல்லா பக்தர்களும் எல்லாத்தையும் கடைபிடிச்சாலும் ஒரு சிலர், முக்கியமாக முழுசா சரணாகதி அடைந்ததுக்கு வந்து பலி மகாராஜர். இன்னொருத்தர் யாரையோ சொல்லுவாங்க, அவர் யாரு தெரியுமா? பாகவதத்துல வர்றாரு. அவங்கதான் ரிப்புவராமாலினி டாப்பர். அம்பரீஷ் மகாராஜர் தான் முழு சரணாகதி பண்ணாரு. எல்லாமே பண்ணார். 9 வித நவவித பக்தியும் பண்ணார். அதுல முழு சரணாகதி வந்து அம்பரீஷ் மகாராஜருக்கு நிறைய சொல்லப்படும். கீர்த்தனம் வெறும்னே கேட்டே முக்தி அடைந்தவர் வந்து பரீட்சித் மகாராஜ். வெறும் கேட்டல் மூலம், வெறும்னே கீர்த்தனம் மூலம் அப்படின்னும் போது சுகதேவ கோஸ்வாமி. எப்பொழுதும் கிருஷ்ண ஸ்மரணம் வந்து பிரகலாத் மகாராஜர். இவங்க எல்லா பக்தர்களும் எல்லா பக்தி முறை செய்தாலும் அவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பக்தி முறைக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட். பாத சேவனம்னா உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது லக்ஷ்மி தான், வேற யாரும் இல்ல. நாமெல்லாம் கூட பாத சேவனம் செய்யறோம். எப்படி செய்யறோம்? யாராவது சொல்ல முடியுமா? நாமெல்லாம் எப்படி பாத சேவனம் செய்யறோம்? யாராவது சொல்ல முடியுமா? பதில் சொல்லாதவங்க யாராவது வரணும். பெரிய பக்தர்கள்லாம் வராதீங்க, இல்லைன்னா நான் பேர் கூப்பிட்டுருவேன். பாத சேவனம் நாம எல்லாம் கூட செய்யறோம். எப்படி செய்யறோம்? பகவானை விழுந்து வணங்குறதன் மூலம். பகவானை விழுந்து வணங்குகிறோம், அது பாத சேவனம். சொல்லிட்டாங்க ராஜலட்சுமி மாதாஜி. வெல்டன் மாதாஜி. நம்ம போய் விழுந்து விழுந்து வணங்குறோம் பாருங்க, அது பாத சேவனம் தான். ஆனா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்தவர் லக்ஷ்மி. மற்ற எல்லா பக்தர்களும் பாத சேவனம் செய்யறாங்க, யாரும் செய்யல. கிருஷ்ணரை பார்த்து விழுந்து வணங்காம இல்ல, ஆனா அவங்க வந்து அதுக்குதே சிறப்பான ஒரு பக்தர்.
அதுக்குதான் இங்க வந்து வந்தனம், அதுக்கு வந்து சிறப்பான பக்தர் அக்ரூரர். சரியா? அதுக்குதான் கேட்டேன் நான், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு பக்தர்களுக்கு. நன்றி. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி, வரிசையா அந்த 9 வித பக்தர்கள் யாராரும் ஒரு தடவை சொல்லுங்க மாதாஜி. சிரவணம் பரீட்சித் மகாராஜ், கீர்த்தனம் சுகதேவ் கோஸ்வாமி, ஸ்மரணம் லக்ஷ்மி தேவி, பக்த பிரகலாத் ஸ்மரணம். சாரி, ஸ்மரணம் பக்த பிரகலாத், பாத சேவனம் லக்ஷ்மி தேவி, சிரவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவனம், வந்தனம் வந்தனம் அக்ரூரர், அர்ச்சனம் பிருத்து மகாராஜர், தாஸ்யம் அனுமான், சக்கியம் சாக்கியம் வந்து அர்ஜுன், ஆத்ம நிவேதனம் வந்து பலி மகாராஜர். தாஸ்யம் யாருங்க மாதாஜி? அனுமான். அனுமான் தாஸ்யம்னால உங்களுக்கு பை டிஃபால்ட் அனுமான் தான் நிக்கணும். ஏன்னா அவரு அந்த மாதிரி ஒரு தாசனை பார்க்கவே முடியாது. தாசிய பக்தி. அர்ஜுன் மாதிரி ஒரு நண்பனை பார்க்கவே முடியாது. நண்பன்னா அர்ஜுனன் தான். மற்ற நண்பர்கள்லாம் ஆயிரக்குல இடைக்குல சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேர் கூட வரும். ஆனா இந்த மாதிரி குசேலன் கூட நண்பர் தான். சுதாமான்னு சொல்றோம் இல்லையா, அவரும் நண்பர் தான். நான் நிறைய ஆயர் குலத்துல இருந்த நிறைய சகாக்கள், ஆயர் குல சிறுவர்கள்லாம் வந்து நண்பர்கள் தான். ஆனா அர்ஜுனன் மாதிரி வராது. அர்ஜுனன் தான் முதல்ல நிக்கிறார். சரி, இப்ப அடுத்து கம்சன் எப்படி அக்ரூரர் மீது கருணை காட்டினான்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்றேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யசோதா மாதாஜி. சொல்றேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இவ்வுலகின் இப்போது அவதரிக்கும் பகவான் அரியின் தாமரை திருவடிகளை தரிசிப்பதற்காக மன்னன் கம்சனை என்னை அனுப்பினதன் மூலம் இன்று அவன் எனக்கு பெருங்கருணை காட்டியுள்ளான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கம்சன் வந்து அக்ரூரரை கிருஷ்ணரை போய் கொண்டு வான்னு சொன்னது உள்நோக்கம் வந்து கிருஷ்ணரை கொல்லுவதற்கு. ஆனா அது வந்து அக்ரூரர் தனக்கு காட்டின கருணையா நினைக்கிறார். ஆறாவது கேள்வி, அக்ரூரர் பகவானின் தாமரை திருவடிகளை எவ்வாறு போற்றுகிறார்? அனிமா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தாமரை திருவடிகள் பிரம்ம தேவனாலும் சிவபெருமானாலும் அனைத்து தேவர்களாலும் ஸ்ரீதேவியாலும் மாமுனிவர்களாலும் வைணவர்களாலும் வழிபடப்படுகின்றன. அத்தாமரை திருவடிகளினால் பகவான் தமது நண்பர்களுடன் பசுக்களை மேய்க்கும் பொழுது வனத்தில் நடந்து செல்கின்றார். அத்தாமரை திருவடியில் கோபியர்களின் மார்பாகங்களில் உள்ள குங்குமத்தூள்கள் படிந்திருக்கின்றன என்று போற்றுகிறார். ஹரே கிருஷ்ண. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, அக்ரூரர் கண்ட நற்சகுனம் யாது? இந்திரா மாதாஜி. இந்திரா மாதாஜி. அக்ரூரர் ஒரு நற்சகுனத்தை கண்ட. அவர் வந்து மான்கள் வலது புறத்துல கடந்து செல்வதை பார்த்து பரமபுருஷ பகவான தான் பார்த்துடுவோம்னு உறுதியா இருந்தார். நீங்க நடந்து போகும்போது மான்கள் வலது புறமா வந்தா நற்சகுனம். மான்களே நாம் பார்க்க மாட்டோம். இங்க வந்து அவர் காட்டு வழியா போறார், அதனால மான்களை பாக்குறார். அது வலது புறமாக போவது நற்சகுனம். நன்றி. அடுத்த கேள்வி, பகவானை பிரிதல் சிறுகுறிப்பு வரைக. சரஸ்வதி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அக்ரூரர் விருந்தாவனத்தில் தான் காணப்போகும் பரமபுருஷ பகவானின் எல்லாம் வல்ல நிலையினை நிலைநிறுத்துகிறார். பகவானை பிரிதல் என்னும் தவறான கருத்து பாகவதத்தின் 11ஆம் காண்டத்தில் பயம் விதியாபி நிவேசத ஸ்யாத் ஈசாத் அபேதஸ்ய விபர்யோ அம்ஸ்ருதி என்று விளக்கப்படுகிறது. எல்லா தோற்றங்களும் முழுமை பொருளான கிருஷ்ணரிடமிருந்தே தோன்றிய போதிலும் நாம் பௌதீக உலகம் என்னும் இரண்டாம் பொருள் பகவானிடமிருந்து முற்றிலும் பிறந்திருக்கும் ஒன்று என்று கற்பனை செய்கிறோம். இந்த மனநிலையில் நாம் இந்த இரண்டாம் பொருளை புலநுகர்ச்சிக்காக தவறாக பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறோம். இவ்வாறு இவ்வுலகம் கடவுளிடமிருந்து வேறானது. ஆகையினால் நமது இன்ப அனுபவிப்பதற்குரியது என்னும் மாயையே இவ்வுலகின் உளவியல் அடிப்படையாக இருக்கின்றது. பக்தர்களுக்கு இந்த கருத்து புரியுதா? இல்லைன்னா நான் விளக்குறேன். சொல்லுங்க மாதாஜி ஒரு தடவை. மாதாஜி ஒரு தடவை. பகவானை பிரிதல், நம்ம எல்லாம் பகவானை பிரிஞ்சிருக்கிறோம் ஆன்மீக உலகத்தை விட்டு. ஆனால் இந்த பௌதிக உலகத்தை நாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? இது பௌதிக உலகத்துக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை, இதை நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பக்தர்களா இருந்தா இந்த பௌதிக உலகமும் பகவானுடைய சக்தி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்வோம். அதை அவனுடைய சேவையில ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பௌதிகவாதிகள்லாம் என்ன பண்றாங்க?
தாங்களுடைய சுகத்திற்காகத்தான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறார்கள் இல்லையா? எல்லாத்தையும் அழிக்கிறார்கள், எல்லாத்தையும் தனக்காகவே படைக்கப்பட்டது அப்படின்னு, தனக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் இந்த உலகத்தை தவறாக உபயோகிக்கிறார்கள். ஆனால் பக்தர்களாகிய நாம இதுவும் அவனுடையதுதான் அப்படின்ற எண்ணத்துல நம்ம மாறணும். இரண்டாம் பொருள், இப்பௌதிக உலகம் என்னும் இரண்டாம் பொருள் பகவானிடம் இருந்து முற்றிலும் பிரிந்திருக்கும் ஒன்று என்று கற்பனை செய்கிறோம். அது பிரிந்திருக்கிற என்று ஒண்ணு இல்ல, பகவானுடைய சக்தி தான் இந்த உலகம் கூட. இது பௌதிக சக்தி. அவருடைய ஆன்மீக உலகத்தை, அவருடைய ஆன்மீக சக்தியின் மூலம் ஆன்மீக உலகத்தை அடைவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதுதான் இந்த உலகத்தினுடைய உளவியல் அடிப்படையாக இருக்கிறது. ஏன்னா மறந்து போயிட்டோம்ல, அதனால இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்துருது. இதை நாம் அனுபவிக்க முடியாது, இது அவனுடைய சொத்து. ஒரு வங்கி மேலாளனிடம் கோடிக்கணக்குல பணம் இருக்கு, ஆனா அதுல ஒரு பைசா கூட அவன் எடுக்க முடியாது. எல்லாம் யாருக்கு சொந்தம்? பேங்குக்கு சொந்தம். நான் மேலாளர், எனக்கு சம்பளம் உண்டு, ஆனால் அதுல இருந்து இப்ப இவ்வளவு கோடியில இருக்கேன் நான் எடுத்துக்கிறேன்னு எடுக்க முடியாது, கையாளத்தான் முடியும். அத மாதிரிதான் நம்ம. அடுத்த கேள்வி. நான் இது மாதிரி கொஞ்சம் எழுதியிருக்கேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எழுதிருக்கீங்களா? வெரி குட். ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாம் எப்பொழுது பௌதிக இச்சைகளை உண்மையில் கைவிடுவோம்? இதுவும் ஒரு அழகான. யார் பதிலே சொல்லாதவங்க யாருன்னா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க, நான் பதில் சொல்லாத. முத்துலட்சுமி சொல்லுங்க. நான் சொல்றேன் மாதாஜி. கடவுளின் சக்தியாக அங்கீகரிக்க வேண்டும். இவ்வுலக கடவுளில் சேர்ந்தது நமது சுயநிலை நுகர்ச்சிக்கான நல்லது என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுதே நாம் நமது பௌதிக இச்சைகளை உண்மையை கைவிடுவோம். பௌதிக உலகமும் ஆன்மீக சக்தியேன்னு எப்ப புரிஞ்சு இது அவருடையது அப்படின்னு நம்ம எப்போ 100% புரியுறோமோ அப்ப நம்முடைய புலனின்ப இச்சைகள் ஆசைகள்லாம் போயிடும். நன்றி. அடுத்தது 10வது கேள்வி. அபியதே என்ற சொல்லின் பொருள் கூறி அது பாகவதத்தில் எங்கே கூறப்பட்டுள்ளது என்பதை கூறவும். நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க கோலோக நிவாசினி. அபியதை என்னும் சொல் இங்கே ஆழ்ந்த முகத்தியானத்திலிருந்து இந்த வார்த்தை போறதுன்னு வச்சுக்கோங்க. பண்ணி வச்சிருக்கிறாங்க உள்முக தியானம். உள்முக தியானத்தினால் பகவானின் இருப்பினை உய்த்துணரும் செயல்முறையினை குறிப்பிடுகிறது. அப்ப இந்த செயல் இந்த செயல்முறையானது பாகவதத்துல 2.2.35 2ஆம் காண்டத்தில் சொல்லப்படுறது. என்னன்னா பகவான் சர்வபூதேஷு லட்சிதா ஆதேபி அனமாபகி. இப்ப முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிரிலும் அவர்கள் தனிப்பட்ட ஆத்மாவுடன் சேர்ந்து உரைகிறார். அப்ப இந்த உண்மையானது கூர்ந்த மதியினை காணும் நமது செயல்கள் மற்றும் அதனிடமிருந்து பெரும் உதவியினால் உணரப்படுவதோடு விளக்கமும் பெறுகின்றது. அபியத்தேன்னா உள்முக தியானம்னு அர்த்தம். பகவான் உள்ள இருக்கிறார், பரமாத்மாவை உணர்தல்னு அர்த்தம். அது 2வது காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உயிரிலும் பகவான் இருக்கிறார். அதை நம்ம அறிவை பயன்படுத்தி புரிந்து கொண்டு அதை உணர்ந்தோம்னா அது அபியதே அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி. அடுத்த கேள்வி. பகவான் ஆணவத்திலிருந்து எவ்வாறு விலகியவராக இருக்கிறார்? சொல்லுங்க. பகவான் இந்த சாதாரண ஜீவராசிகளுக்கு அகங்காரம், நான் இந்த உடல்னு அது பொய்த்தனுணர்வு. ஆனா அந்த பொய்த்தனுணர்வு கிருஷ்ணாவுக்கு கிடையாது. அவரது உடல் ஆன்மீகமானது. எப்படி ஒரு உயிர் இன்பம் துன்பம் அது அனுபவிக்கும் போது அந்த அகச்சக்தியினால பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது. பரமாத்மா அகச்சக்தியோடு இந்த உடல் நம்ம உடல் இன்பம் துன்பம் அதெல்லாம் அனுபவிக்குது. ஆனா பகவானுக்கு அது கிடையாது. நம்ம பரமாத்மாவா இருக்கிறாரு, அவரு அகச்சக்தியோட இருக்கிறாரு. அதனாலதான் ஜீவாத்மா மதிமயங்குகிறது இருமையில. ஆனா அகச்சக்தியால அறியாமைகளை நீக்கி பாதிக்கப்படாமல் ஒரு சாட்சியா இருக்கிறாரு பகவான். அதனாலதான் அவர் அகச்சக்தி இன்டர்னல் பொட்டன்சின்னு சொல்லுவோம். அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி. அதெல்லாம் இந்த ஆணவம் என்பது நான் இந்த உடல் வைக்கிற பௌதிகமான ஒரு எண்ணம்.
அது மனிதர்களுக்கு தான், அது ஜீவராசிகளுக்கு தான், பகவானுக்கு கிடையாது. பகவான் வந்து அக ஒளி உடையவர். அந்த ஒளியினால அந்த அறியாமையை எடுத்துக்கிறார். அவருக்கு வராது, ஆணவமே கிடையாது அவருக்கு, பொய்த்தன்னுணர்வு கிடையாது பகவானுக்கு. ஏன்னா அவரே வந்து உண்மை, பூர்ண உண்மை அப்படின்னு சொல்றோம்ல, அப்சல்யூட் ட்ரூத், பூரண உண்மை அப்படின்னு சொல்றோமே, அது கிருஷ்ணர் தான். அந்த பூர்ண உண்மையாக இருக்கிறதுனால அவர் எங்க ஆணவம் வரும்? 12வது கேள்வி, எது பிணத்திற்கு அழகு செய்வதோடு ஒப்பிடப்படுகிறது? பகவானுடைய கீர்த்திகளை புகழாத வார்த்தைகள் உயிரற்ற பிணத்திற்கு அழகு செய்வது போன்றவை ஆகும். நன்றி. பரமபுருஷ பகவானின் குணங்கள், செயல்கள் மற்றும் தோற்றங்களினால் எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு எல்லா நன்மைகளும் உண்டாக்கப்படுகின்றது. சரியா சொன்னீங்க, நன்றி. 13வது கேள்வி, எவ்வாறு பகவானால் ஆணவமற்று இருத்தல் கூடும்? அவர் எதற்காக செயல்படுறார்? செயல்படும் போது ஆணவம் வந்துரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த பௌதிக உலகத்துல வந்து செயல்படும் போது ஆணவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலை மாதாஜி. பகவான் கிருஷ்ணர் தமது அன்பிற்குரிய பக்தர்களின் மகிழ்ச்சிக்காக தூய ஆன்மீக நிலையில் செயல்படுகின்றாரே அன்றி வேறு எந்த விதமான உலகியல் நுகர்ச்சிக்காகவும் ஒன்று என்பது. பகவானுக்கு வந்து அந்த புலன் நுகர்ச்சியே கிடையாது. அவர் எப்பொழுதும் வந்து புலன் நுகர்ச்சி பண்ணிதான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதும் கிடையாது. அவர் எல்லாமே திவ்யமானது. அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவர். நமக்கெல்லாம் எப்போது ஒரு முறைதான் மகிழ்ச்சி கிடைக்குது. அதனால அவர் வந்து தன்னுடைய பக்தர்களுடைய மகிழ்ச்சிக்காக இங்க வந்து செயல்படுறார். அதனால அவருக்கு வந்து ஆணவமே கிடையாது. 14வது கேள்வி, சுதர்ஷனா பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. காண்பதற்கு மங்களம் உடையதாக. சு அப்படின்னா சுனா மங்களம், சுப அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்ரீ சு அதெல்லாம் மங்களமானது, லட்சுமிகரமானது. தர்ஷனா பாக்குறது, தரிசனம் எடுக்கிறது. 15வது கேள்வி, யோகிகள் தங்கள் மனங்களில் எதை தியானிக்கின்றனர்? பகவானின் தாமரை திருவடிகளை. பகவானுடைய தாமரை திருவடிகளை தன்னுணர்வு பெறுவதற்காக தியானிக்கின்றனர். நன்றி. இந்த தன்னுணர்வுன்னு சொல்றோமே, அப்படின்னா என்னது? யாராவது சொல்றீங்களா? தன்னுணர்வு பெறுவது என்றால் என்ன? பகவானுடைய நித்திய சேவகர். மாயாவாதி உடல் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் பகவானின் நித்திய சேவகன் என்று உணர்ந்து கொள்வதே தன்னுணர்வு எனப்படும். நித்திய சேவகன்றது அடுத்தது, அதுவும் உண்மைதான். அது உயர்ந்த நிலை. முதல் நிலை வந்து மாயாவாதிகளுக்கு கூட உண்டு, செல்ஃப் ரியலைசேஷன். அது நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படின்ற ஒரு அடிப்படை இது. அதுக்கு மேல போனீங்கன்னா ஜீவேரே ஸ்வரூப் ஹையர் நித்தியர கிருஷ்ணதாஸ், அது ஹையர் லெவல். இந்த தன்னுணர்வுல உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலை. தாழ்ந்த நிலை நான் இந்த உடல் அல்ல அப்படின்றது. அடுத்த நிலை வந்து நான் கிருஷ்ணருடைய தொண்டன் அப்படின்னு நினைக்கிறது. இது ரெண்டுமே தன்னுணர்வு தான். அடுத்து, பகவானுக்கு தானம் அளித்து இந்திர பதவியை அடைந்தவர்கள் யார்? புரந்தரன், பலி சக்கரவர்த்தி மாதாஜி. புரந்தரன் யாருக்கா தெரியுமா? யாரு புரந்தரன்? துளசி மாராணி மாதாஜி சொல்லுங்க. புரந்தரன் சொல்றாங்களே, யாரு அவரு? கிடையாது. அதுக்குதான் நான் நினைச்சேன் நீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க. அவர்ல இது யாரோ ஒரு முனிவர், கௌசிக முனிவர்னு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. தமிழ் புக்ல போடல மாதாஜி. கௌசிக முனிவர் அப்படின்னு சொல்றாங்க. பகவானுக்கு தானம் அளித்து இந்திர பதவியை அடைந்தவர்கள். இங்க நாம பாக்குற புரந்தர தாசர் கிடையாது. 17வது கேள்வி, அக்ரூரர் தன்னை பகவான் பகைவனாக கருத மாட்டார் என ஏன் நம்பினார்? கம்சன் தனது தூதனாக என்னை இங்கே அனுப்பிவிட போதிலும் குற்றமற்ற பகவான் என்னை தனது பகைவனாக கருத மாட்டார். எல்லாம் அறியாத பகவானை பகவத உடல் காலத்தினை உண்மையில் அறிபவராவார். பகவான் எல்லாத்தையும் அறிந்தவர். இவர் பக்தர்னு அவருக்கு தெரியாதா? அதனால கண்டிப்பா பகைவரா நினைக்க மாட்டாருன்னு நம்பிக்கையோட இருந்தார் அக்ரூரர். 18வது கேள்வி, எப்பொழுது ஒருவரது வாழ்க்கை லட்சியம் நிறைவு பெறும்? இது பதில் சொன்னவங்களே வராதீங்க. பதில் சொல்லவங்க வரவே கூடாது. ஒரு முறை பதில் சொல்லிட்டீங்களா, மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. பிரேமபூர்ண பரமேஸ்வரி மாதாஜி, இது நல்ல கேள்வி உங்களுக்கு.
பிரேம் பூர்ண பரமேஸ்வரி மாதாஜி சரி எப்படி மாதாஜி. சொல்றீங்கன்னு பாக்கலாம். அனைத்து கீர்த்திகள் மிக்க பகவான் கிருஷ்ணரால் தழுவ பெற்றவுடன் நான் அவர் முன்பு வணங்கிய தலையுடன் குவித்த கரங்களுடன் பணிந்து நிற்பேன். அப்போது அவர் என்னை அன்புக்குரிய அக்கூரா என்று அழைப்பார். அக்களம் எனது வாழ்க்கை இலட்சியம் நிறைவு பெறும். அது அவருக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் தான். நான் பொதுவா தான் கேள்வி கேட்டிருந்தேன். அக்ரூரருக்கு சொல்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. நான் பொதுவா கேள்வி கேட்டேன். உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது நிறைவு பெறும்? ஒருவருத்தரையும் தனித்தனியா இப்ப நீங்க நான் பேச சொல்லும் போது நீங்க பேசலாம். அப்படி பேசுனீங்கன்னா நான் சொல்ல வர அப்ப இப்ப உங்களை கடவுள் பார்த்துட்டு பிரேம் பூர்ண பரமேஸ்வரி மாதாஜி கடவுள் பார்த்துட்டு பிரேம் பூர்ண பரமேஸ்வரி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லணும். அப்பதான் முழுமை. இப்பெல்லாம் நம்மளெல்லாம் கண்டு நம்மள வந்து அந்த கோடான கோடி ஜீவராசிகளோட தள்ளி வச்சிருக்காரு. எப்பொழுது நாம் ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைந்து நான் உன்னையே வந்து சேருவதற்கு உனக்காகவே இருக்கிறேன்னு ஒரு இது பண்றோம் பாருங்க, முழுமையா அவருக்கு காட்டுறோம் பாருங்க, அப்பதான் அவர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஜீவராசி கிட்ட கேட்பாரு. அது வரைக்கும் அந்த எவ்வளவு ஜீவராசி இருக்கு இல்ல, மண்டி 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 கிடைக்கின்றது. அந்த ஜீவராசியில ஒன்னா அப்புறம் அந்த 9 கிரகங்கள் இருக்குல்ல, அவங்கதான் நம்மள எல்லாம் ஆட்டு வைக்கிறாங்க. இப்ப அக்ரூரரே வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னார்ல கிருஷ்ணர், அப்போ வாழ்க்கை முடிவடைகிறது அக்ரூரருக்கு. அப்படி நாம் ஒருவரையும் கிருஷ்ணர் பெயர் சொல்லி அழைத்து வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லணும். அப்படி முழுமுதற் கடவுளால் அங்கீகரிக்கப்படாத எவனுடைய வாழ்க்கையும் இறங்கத்தக்கதாகும். பெரிய டாடா பிர்லா யாரோ இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கூட கிருஷ்ணர் கண்டுக்கவே மாட்டார். இந்த உலகத்துல ஒண்ணு அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், கிருஷ்ணர் முன்னாடி ஒண்ணு தூசா கூட நினைக்க மாட்டார். அப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா அப்படி பக்தியில 1ஆம் கிளாஸ் பாடமோ இல்ல நர்சரிலயோ இருக்கிறோம். இது கூட பரவாயில்ல, அவருடைய பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்துட்டோம். அதனால ஒரு லேசான கண்ணோட்டம் நம்ம மேல இருக்கலாம். வரணும்னா முழுமையான பக்தராகணும். 19வது கேள்வி, பகவான் எப்படி கற்பக விருட்சமாக செயல்படுகிறார்? கற்பக விருட்சம் எப்படி தன்னை நாடி வரவங்களுக்கு எல்லாம் விருப்பத்தை தீர்த்து வைக்குதோ, அது மாதிரி பகவான நாடி போற பக்தர்களுக்குமே பகவான் வந்து எந்த முறையில் வழிபட்ட கூட அவங்களுக்கு கைமாறு செய்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நன்றி. பகவான் அனைவருக்கும் சமமானவர் என்ற போதிலும் ஏன் பக்தர்களுக்கு சிறப்பு கவனம் தருகிறார்? பதிலே சொல்லாதவங்க யாராவது வாங்க. மேல இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, 3வது கேள்வி இது. சரி சொல்லுங்க. சுந்தரி மாதாஜி நீங்க ஒண்ணு கூட சொல்லல, சொல்லுங்க. நான் வேற ஒரு லலிதா சுந்தரி நினைச்சிட்டேன். சுந்தரி மாதாஜி சரிங்க மாதாஜி. நான் எவரிடத்திலும் வெறுப்பு அடைவதில்லை, எவரிடத்திலும் வஞ்சம் நடத்த கொள்வதும் இல்லை. எவன் ஒருவன் எனக்கு அன்புடன் பக்தியுடன் செயல்படுகின்றானோ அவன் எனது நண்பனாகவும் இருக்கின்றேன். நானும் அவனுக்கு நண்பனாக இருக்கின்றேன். அது போலவே பகவான் சைத்தன்யர் தன்னை வெறுத்தவர்களிடமோ வஜ்ராயுதத்தின் போன்ற கடினமானதாகவும் தமது தெய்வீக பணிகளை புரிந்து கொண்டவரிடத்திலேயே மலரினும் மென்மையாகவும் இருந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இந்த கேள்வியை வந்து எப்படி இப்ப நீங்க பதில் அப்படியே புக்ல இருக்கிற மாதிரி படிச்சுட்டீங்க. நான் கேட்ட கேள்வி, பகவான் எல்லாருக்கும் சமமானவர்னு அவரே சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு. ஆனாலும் பக்தர்களுக்கு ஏன் சிறப்பு கவனம் தர்றார்? ஏன் தர்றார்? எல்லாருக்கும் சமமா தானே இருக்கணும். ஏன் பக்தர்களுக்கு சிறப்பு கவனம் தர்றார்? அன்புடன் பக்தி கொண்டு செய்வதனால. ஏன்னா அந்த பக்தர் கரெக்டா சொல்லிருக்கீங்க நிர்மலா கமலா மாதாஜி. ஏன்னா அவங்க வந்து சமமா இருக்கிறது, இந்த மழை பெய்யறது, மற்ற விஷயங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது, அதெல்லாம் பண்றாரு. ஆனா ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணரை தவிர வேற எதுவுமே தெரியாதே. கிருஷ்ணரை தவிர வேற எதுவுமே இல்ல ஒரு பக்தனுக்கு. அப்போ கிருஷ்ணர் அங்க வந்துதானே ஆகணும். தன்னை அன்புடன் அழிக்கணும், தன்னை தவிர வேற எதுவுமே தெரியாது. மற்றவங்க எல்லாம் வந்து
ஒரு சராசரி மனிதர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தேவையானது இந்த உடலை பராமரிக்க தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. அதனால்தான் சமூகம் சர்வ பூதேஷு. அவங்க கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் படி அளக்கிறார். படி அளக்குறதுன்னா என்னது? அதான் படி அளக்குறார். ஆனால் சிறப்பு வாய்ந்த பக்தர்கள், அர்ஜுனன் மாதிரி பக்தர்களுக்கு எல்லாம் பக்கத்திலே வந்து நிக்கிறார், தேரோட்டுறார். யுதிஷ்ட மகாராஜருடைய வீட்டு விழாவுக்கு வந்து வரக்கூடிய விருந்தினர்களுக்கு எல்லாம் பாத பூஜை பண்றார். இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த பக்தர்களானா அவரே ஓடி வர்றார் பாருங்க. அதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு பகவானை இழுக்கிறார்கள். பகவான் சொல்றாரு, நான் இந்த பக்தர்கள்லாம் இல்லாம நான் இல்லை அப்படின்றார். அந்த அளவுக்கு அந்த பக்தர்கள் அவரை விட மிஞ்சி விடுகிறார்கள். நிறைய நேரத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் கோபியர்கள் கிட்ட சொல்றாரு. சுதாமாக்கு வந்து மறைமுகமாக கொடுக்கிறாரு, நேரடியில கொடுக்கல. சுதாமாக்கு நேரடியா காசு கொடுக்கிறாரா? வெக்கப்பட்டுட்டாரு. இவர் வந்து இங்க துவாரகா வந்து கிருஷ்ணர்கிட்ட எது கேட்டாலும் தந்திருப்பார். அவருக்கு கேட்கணும்ன்ற எண்ணம் கூட வரல. என் நண்பன் அவனை காண வேண்டும், அவ்வளவுதான் இருந்தது சுதாமா கிட்ட. அதனால பகவானுக்கு வந்து இப்ப நான் செல்வத்தை எல்லாம் கொடுத்தேன்னா அசிங்கம். ஏன்னா அவனுடைய பக்திக்கு முன்னாடி செல்வம் ஒண்ணும் பண்ணாதே. அப்ப அந்த அளவு தரமான பக்தர்களுக்கு தன்னை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் பகவானுக்கு இருக்குது. ரைட்ஃபுல் கிளைம்னு நம்ம ஒண்ணு இடத்துல பார்த்தோம் பாத்தீங்களா? எந்த ஒரு பக்தன் தனக்கு கிடைக்கின்ற தண்டனைகளை, துன்பங்களை என்னுடைய கர்மவினையினால் நான் அனுபவிக்கிறேன். சவுண்ட் வரலையா? இப்போ வருது மாதாஜி. ஒரு நிமிஷம். நன்றி. எந்த ஒரு பக்தன் தனக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்களை என்னுடைய கர்ம வினையினால நான் அனுபவிக்கிறேன், எனக்கு பகவான் குறைச்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அமைதியாக துன்பங்களை தாங்குகிறானோ அவனுக்கு வந்து முக்தி தேவி வந்து கை கட்டி நிக்கணுமா அவங்க வீட்டு வாசல்ல. இது நம்ம பார்த்திருக்கிறோம்ல. தத்தேனு கம்பாம் சுசமிக்ஷமானோ புஞ்சானையே வாத்மா கிருத்தம் விபாக்கம் ஹிருதத்வபவன் ஸ்மரணேனஹே ஹிருதவக் வபுபிர் முக்தி சதாயபாக் அப்படின்னு கடைசியில வரும். இது வந்து அந்த பக்தர்களுக்கு முக்தி என்பது அவங்க அப்பன் வீட்டு சொத்து மாதிரி கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க. இப்ப எந்த ஒரு பக்தர் கிருஷ்ணருக்கு முழுமையா இருக்கிறாங்களோ அவங்கள கிருஷ்ணர் வந்து பிரத்யேகமா கவனிக்க வேண்டியது அவருடைய கடமையாயிடுது, கட்டாயமாகிறது, கடமையாகிறது. அதனாலதான் அவர் சமூகம் சர்வ பூத்தேஷு தான். ஆனா பக்தர்களுக்கு ஒரு சிறப்பு. 21வது கேள்வி. அக்ரஜ என்ற சொல் யாரை குறிக்கிறது? பகவான் பலராமரின் மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. ஸ்ரீதர சுவாமிகள் அக்ரூரர் எவ்வாறு கோகுலத்தினை அடைந்தார் என வர்ணிக்கிறார். அவர் தனது ரதத்தினால் கோகுலத்தை அடைந்தார். பாதையை கடந்து செல்வதோட அந்த பாதையை கவனிக்கலைன்னு சொல்றாரு. அங்க என்ன நடந்தது, என்ன வருது போது எதுவுமே இல்லாம அப்படியே போறாரு ஒரு மயக்க நிலையில. நன்றி. 23வது கேள்வி. அக்ரூரர் விருந்தாவனத்தின் நிலத்தில் எவற்றை கண்டார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. எவருடைய தாமரை திருவடிகள் உள்ள தூசியினை இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களின் ஆளுநர்களும் தங்கள் கிரீடங்கள் மீது தாங்கிக் கொண்டிருக்கின்றாரோ அவர்களின் காலடி சுவடுகளை அக்ரூரர் கண்டார். பகவானின் அக்காலடி சுவடுகள் தாமரை, தானியம் மற்றும் அங்குசம் போன்ற அடையாளங்களினால் சிறப்புடையதாக விளங்கின. மேலும் அக்காலடி சுவடுகள் நிலத்தினை எளிபெறச் செய்தன. நன்றி, சரியா சொன்னீங்க. 24வது கேள்வி. அக்ரூரர் தனது அச்சத்தினை எவ்வாறு விட்டொழித்தார்? பயம் ஏன் போயிடுச்சு? அக்ரூரருக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. ஏன் பயம் இல்லாம போயிடுச்சு? அன்பினையும் பயபக்தியையும் வெளிப்படுத்தியதன் மூலம், கிருஷ்ணனிடம் வெளிப்படுத்தியதன் மூலம். கிருஷ்ணர் இருக்கும் போது அவருக்கு என்ன பயம்? இவ்வளவு நேரம் வந்து கம்சன் ஏதாவது பண்ணிடுவானோன்ற பயம் இருந்தது. ஆனா பகவான் எல்லாத்தையும் காப்பாத்துவாருன்றதுனால பயம் போயிடுச்சு. 25வது கேள்வி. பொருள் கூறுக. யதா மாரகத சைலோ ரௌப்யஸ்ச கனகாசிதௌ.
யாரும் படிக்கலையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஒருவர் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட பச்சை மரகத மலை போன்றும் மற்றொருவர் வெள்ளி மலை போன்றும் விளங்கினார். யார் அவங்க? வெள்ளி மலை யாருன்னு பாத்தீங்கன்னா பலராமன். வெள்ளி மரகத பச்சை மலை போல பச்சைமா மலை போல் மேனி பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ண பலராமர் எப்படி நடந்தனர்? எப்படி நடந்து போனாங்க? இளமை மிக்க யானைகள் போல் நடந்து சென்றனர். வெரி குட். சக்கர குறியுடைய பகவானின் கரங்கள் எதை சுட்டி காட்டுகிறது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன். சொல்லுங்க. பகவானின் கரங்களில் உள்ள சக்கரக்குறி காமம், குரோதம், பேராசை, மோகம், தற்பெருமை, பொறாமை என்ற 6 எதிரிகளை அழிக்கக்கூடியது என்று கூறுகிறார். நன்றி. அடுத்த கேள்வி. அக்ரூரர் ஏன் துவாதசி விரதத்தை முடித்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. லலிதா அக்ரூரர் வந்து துவாதசி விரதம் முடிக்க கூடாது. பட் ஆனாலும் நந்த மகாராஜாவினுடைய அந்த உணவை உட்கொண்டு, அதாவது கிருஷ்ணன் மற்றும் பலராமன் இல்லத்தில் துவாதசி அன்று அக்ரூரர் சென்று அன்றைய இரவு தமது விரதத்தினை முடித்துக் கொள்ளக்கூடாது. எனினும் அக்ரூரர் சம்பிரதாயத்தினை புறக்கணித்தார். ஏனென்றால் பகவானின் இல்லத்தில் விருந்துண்ணும் ஆர்வமுடையவராக இருந்தார் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். பகவான் இப்ப ஜெகநாத் பூரியில பாருங்க, இப்ப விரதம் எல்லாம் கிடையாது, எப்போ சாப்பிடுறதுதான். பகவானே இருக்கு, பகவானுக்காக தான் விரதம். பகவான் வீட்டுலயே பகவானே சாப்பிடுன்னு சொல்லும் போது சாப்பிடலாம், விரதத்தை முடிச்சுக்கலாம். நன்றி. அவருக்கும் ஆசை இருந்தது பகவானுடைய இல்லத்துல வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பகவானோட நம்ம போயிட்டதுக்கு அப்புறம் அங்கு வந்து சட்ட திட்டங்கள் வந்து 2ஆம் பட்சமாகிவிடும். பல இடங்கள்ல நம்ம உன்னத பக்தர்கள் நமக்கு உடனே அதை நமக்கு எடுத்துக்கூடாது. நம்ம சட்ட திட்டங்களை கடந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல ஜாகிரதையா இருக்கணும். நம்ம கோபியர்கள் சட்ட திட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் சட்ட திட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். நாம கிடையாது. நாம எப்போ கோபியர் ஆகுமோ இல்ல பஞ்ச பாண்டவர் நிலை அந்த மாதிரி நிலையெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா அப்ப போனோம்னா அப்ப பாத்துக்கலாம், சட்டத்திட்டம் எல்லாம் கிடையாது. ஆனால் இப்பொழுது நமக்கு சட்டத்திட்டங்கள் உண்டு. அக்ரூரர் மாதிரி நேர்ல கிருஷ்ணரை பாக்குறோம். கிருஷ்ணரே வீட்டுல வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது நான் ஏகாதசி பண்றேன் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதுவும் இல்லாம அங்க பகவானுடைய இல்லத்துல சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அக்ரூரர். அதனால விரதம் என்பது 2ஆம் பட்சமாகிவிட்டது. 29வது கேள்வி. எனக்கு ஒரே ஒரு டவுட் மாதாஜி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பூரிக்கு ஏகாசி என்னைக்கு போற மாதிரி இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன மாதாஜி பண்ணணும்? அப்ப கூட ஏகாதசி தான் இருக்கணும். நம்ம குரு பரம்பரையில வந்து ஏகாதசி இருக்கு சொல்றாங்க. நாம என்ன பாண்டாக்களா? நீங்க பாண்டாக்கள்னா தான் விரதம் கிடையாது. பாண்டாக்கள் வந்து இப்ப ஜெகநாதருடைய நெருங்கிய பக்தர்கள், அவங்க இருக்கலாம், நம்மளுக்கு இல்ல. நமக்கு இல்ல. நீங்க பூரி வாசிகள்னா உங்களுக்கு விதி விலக்கு உண்டு, நாம பூரி வாசிகள் கிடையாது. ஹரே கிருஷ்ணன். நந்த மகாராஜர் கம்சனை யாருடன் ஒப்பிடுகிறார்? கசாப்பு கடைக்கால் பாதுகாப்பில் இருக்கும் ஆடுகளை போன்றவர்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் வெட்டி தள்ளுறதுக்கு. 30வது கேள்வி. கசாப்பு கிடைக்கிற ஆடுன்ட்டு இந்த இடத்துல அக்ரூரர் தான் மனதி சொல்றாங்க. இரக்கமற்ற பாவி. கம்சன் வந்து இரக்கமற்ற பாவின்னு சொல்றாரு. கசாப்பு கடை பாதுகாப்பில் இருக்கும் ஆடும் போன்றவர் நீங்கள்னு அக்ரூரர் சொல்றாரு நந்தமராஜ். நந்தமராஜர் நீங்க எல்லாம் வந்து நீங்க கம்சனை தானே அது கேட்டிருக்கீங்க. கம்சனை யாருடன் இரக்கமற்ற பாவி. கம்சன் வந்து கசாப்பு கடைக்காரன், ஆடு வந்து அக்ரூரர். கம்சனை தான் யாருடன் ஒப்பிடுகிறார்னு கேட்டிருக்கேன். பதில் கரெக்டா தானே சொன்னாங்க மக்கள். அக்ரூரர் தனது பயணக்கலைப்பை எப்படி மறந்தார்? உண்மையும் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. உண்மையும் இனிமையும் நந்த மகாராஜின் நிறைந்த வார்த்தைகளினால் உபசரிக்கப்பட்டவுடன் அக்ரூரர் தனது பயண கலைப்பினை மறைந்தார். அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. இப்ப நம்ம மதுரால இருந்து விருந்தாவனத்துக்கு போனோம்னா சர்ன்னு கார்ல போயிருக்கோம். அப்ப அதனுடைய இடைவெளி கூட அதிகமாக இருந்திருக்கிறது. அதனால அவருக்கு வந்து பயண கலைப்பெல்லாம் இருந்திருக்கு. அந்த பயண கலைப்பை நந்த மகாராஜருடைய அன்பான உபசரிப்பு,
கிருஷ்ண பலராமருடைய அன்பான உபசரிப்புல எல்லாத்தையும் மறந்துடுறார். நன்றி. இப்ப அக்ரூரர் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அக்ரூரர் விருந்தாவனம் வருதல் பொதுவான சந்தேகம் எதனாவது இருந்தா கேட்கலாம். நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, ஹரே கிருஷ்ணா. ஹரே